காலாப்பட்டு சொலரா மருந்து தொழிற்சாலையில் தீ விபத்து. 4 மணி நேரம் பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் ரோட்டில் உள்ள சொலரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற மருந்து தொழிற்சாலையில் இன்று மதியம் 12 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கம்பெனி நிர்வாகம் கம்பெனியில் வேலை செய்த தொழிலாளர்களை அவசரமாக வெளியேற்றினர். பின்பு வருவாய்த்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உழவர்கரை தாசில்தார் திரு செந்தில் குமரன் நேரில் வந்து ஆய்வு செய்தார். பாதுகாப்பிற்காக காலாப்பட்டு போலீசார் நிறுத்தப்பட்டனர். தீ விபத்து செய்தி அறிந்த காலாப்பட்டு பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள் கம்பெனி வாசலில் திரண்டு வந்து இந்த பாதுகாப்பற்ற கம்பெனியை மூட வேண்டும். இந்த கம்பெனியில் ஆண்டுதோறும் ஒரு தீ விபத்து நடைபெறுகிறது. கடந்த 2023 நள்ளிரவில் மிகப்பெரிய தீ விபத்து நடந்து 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்க 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் புகார் அளித்தும் புதுச்சேரி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. சமூக பொறுப்புணர்வு நிதி CSR நிதியை தவறாக சொல்லவிட்டு இப்பகுதி மக்களுக்கு செலவிட்டதாக கணக்கு காட்டப்படுகிறது என சரமாரியாக குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து கம்பெனியை மூட வேண்டுமென கடும் வாக்குவாதத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தீ விபத்து நடந்த பகுதியை நாங்கள் பார்வையிட வேண்டுமென பொதுமக்கள் கேட்டனர். அதற்கு போலீசாரால் அனுமதி மறுக்கப்பட்டது. பிறகு பொதுமக்கள் 5 பேரை அழைத்து உள்ளே சென்றனர். உள்ளே சென்ற நபர்கள் தீ விபத்து நடந்த பகுதியை பார்வையிட்டனர். அப்போது புகைமூட்டம் வந்த பகுதி கதவுகளால் அழைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்ததை திறந்துவிட கோரினர். அப்போது அங்கு போலீசாருக்கும் உள்ளே சென்ற 5 நபர்களும் வாக்குவாதம் ஏற்பட்டு மீண்டும் கம்பெனி வாசலில் முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். இதனால் கம்பெனி வாசலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதியம் துவங்கிய இந்த முற்றுகை போராட்டம் 4 மணி நேரம் சுமார் மாலை 7 மணி வரை நடந்தது. பின்பு அப்பகுதிக்கு வந்த காவல்துறையின் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் திருமதி இஷா சிங் அவர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தீ விபத்து நடந்ததை ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்து கம்பெனி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். அதனை ஏற்று பொதுமக்கள் கலைந்து சென்றனர். காலாப்பட்டு கம்பெனி வாசலில் 4 மணி நேரம் முற்றுகை போராட்டம் நடந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.